மீன் யாரும் வியாபாரம் பார்க்கல. அப்பா, அதனால இந்த துயர அலைகளுக்கு விடுதலையும் கிடைக்கணும், கடன்களையும் தீர்க்கணும். வேற என்னப்பா வேணும்? இந்தா கண்ண முடிக்கா மகளே, உன் பக்கத்தில் மகாலட்சுமி நாடுகிறாள், வெற்றி உண்டு, செல்வத்தோடு இருப்பேன். இந்தா கடனை தீர்த்து தரேன், ஆனந்தமாக இரு. வாப்பா, புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகனே, செல்வ சிறப்போடு இருப்பாயாக. கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பெற்ற மகனை பற்றி கேட்க வந்திருக்கான். யாருப்பா? மகனுடைய கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாரு? என்ன முன்றே இல்லை, ஒரு குடும்பம் கொடுத்து பார்ப்போம். கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வரையா முண்டிட்டு வாடா. பையனுக்கு வயசு தானே? நான் நீ காது கேட்கல பத்தியா? நான் மகன், ஆண்பால் வினைமுற்று. நான் சொன்னது இர் பலவின்பால் வினைமுற்று, இல் பெண்பால் வினைமுற்று. இலக்கணம் படிக்கலையே நீ? மகன் பையனுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்திருக்கியா? ஏய், யார்கிட்ட போய் சொல்லுத? நீ கேட்டு வந்த கேள்வி வேற. ஆமான்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுந்துக்கலாம், கதையை வச்சுக்கலாம் பார்க்கியா? கேட்டு காலில் விட்டு வா, ஒரு மிரட்டுவோம். இன்னொரு தரம் அரவர மனசு. கர்மசாமிக்கு 2 பூ இருக்குடா. ஒரு காத்துக்கு ஒரு பூ, இன்னொரு காத்துக்கு இன்னொரு பூ. பூனா என்னதுப்பா? பொம்பளை பிள்ளைன்னு அர்த்தமா? பூவை பெண்ணுக்கு கோவை பழம் என்றும், கொடி அழகென்றும், வாசம் மலரென்றும், வண்ணச் செடி என்றும் பெண்களை வாழ்த்துவது ஏன்? பூ என்றால் புன்னகைப்பார், பழம் என்றால் கனிந்து விடுவார். ஆண்கள் அப்படி கனிவதும் இல்லை, பூ போல வழிவதும் இல்லை. ஆகையினால் அந்த வர்ணனையை பெண்ணுக்கு மட்டுமே கொடுத்தார்கள் கவிஞர்கள். ஆம்பளைக்கு கொடுத்தானா? கொடுக்க மாட்டான். கால் விட்டுவான். என்ன உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இருதார யோகம் உள்ள மன உடையவனாக இருக்கான். அதனால் இப்போ அவனுடைய மனநிலைகளும் கொஞ்சம் பக்குவப்படாமல் ஒரு சில நட்புகளால் பாதிக்கப்பட்டு சில குழப்பமான நிலைகளில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வானா அல்லது அவன் இஷ்டத்தில் தான் போயிடுவானா அப்படிங்கிற குழப்பம் ஓ மனதுக்குள்ளேயும் இருக்குது. அதனால் அவனை சீர்திருத்தி தந்தா போதுமா? கால் ஒன்றுவான். அப்பா தம்பி, இன்னும் நல்ல காலில் விழுதியே, கொஞ்சமாவது சாமியை நினைத்து விழண்டா. ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க? வரலாம், வா. வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியா? தைப்பூசத்தோட பொறுமையாயிரு. அவனை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். மனக்கோலமாச்சு வெற்றி ஆக்கித்தாரேன். சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே. உனக்கு மதுரையா? எவன் சொன்னா மதுரைன்னு? மதுரை மாவட்டத்தை நான் கூப்பிடலை. உன்னை கூப்பிடும் பொழுது எழுமலை மல்லபுரம்னு கூப்பிட்றேன். போய் உட்கார். செக் போஸ்ட்டுக்கு இடது பக்கத்தில் உங்கள் வீடு. கொஞ்சம் காடு மலைகளெல்லாம் இருக்கும், காட்சி கொடுக்கும். உண்மையா? டிங் டிங். ஓ, மதுரை புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருக்கிறார். வாழ்க. இந்தாங்க, என்னாலும் உயர்ந்திருக்க வாழ்க. மதுரையா கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கையா கல்யாணம்? மகளுக்கு. இது என்னையா ஜாதகம்? பாலாஜியா வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் பத்மாவும் லட்சுமியும் துணைவியாக இருந்தாங்கன்னு அர்த்தம். தாத்தா எப்படி வாழ்ந்தாரு? வெங்கடாஜலபதியாக வாழ்ந்தார். சரிதானா? உன் பிள்ளைக்கும் அதே கதி தான் இருக்குடா. காலைல வந்துட்டு வா. சத்தா என்ன? நாங்க என்ன மக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. டியூட்டி பாப்படுப்பா. அவன் நடந்து வர முடியாது. கர்மசாமிக்கு
சுகமாக இருக்கேடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல பேர்களுக்கு உதவி செஞ்சு இப்போ கடன்பட்ட மனவேதனை நடக்கு. அதனால் இப்போ இந்த தொழிலை வளமாக்கி தரணும். நான் உத்தரவிட்டு குபேரனை உன் கடைக்கு அனுப்பலாம்னு நினச்சேன். ஆகாயத்திலிருந்து என் ரூபத்தை நீ கொடுத்தால் அவனை குபேர சம்பத்தோடு வாழ வைக்கிறோம்னு உத்தரவு. எல்லாரும் ஜோராக குறவை விடுங்க பார்ப்போம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு உதாப்பா பல கோடி செல்வங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். கர்பசாமிக்கு அதே மதுரை மாநகர் பந்தல் அலங்காரம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கேட்க பாக்கிட்டா. உன்னிடம் மட்டும் பணம் நிறைய இருந்தா எத்தனையோ குடும்பங்களை நீ வாழ வச்சிருவ. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு ஒரு நிரந்தரமான உழைப்பை தந்திருக்கேன். 28 நாட்கள் இந்த சிலையை வச்சு எண்ணெயை நிறுத்தி நீ அர்ச்சனை செய்யணும். மல்லிகை பூவால இந்த கோடி செல்வங்கள் பெறுவாய். 3 பில்டிங் கட்டுவாய். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். இந்தாங்கப்பா 2 ஒரு பணம் வாங்கிக்காங்க. குபேர சம்பத்து வசமாக சரி சரி சரி. ஹரி ஓம் ஐயும் கிரியும் சௌரியம் அப்பா குபேர சம்பத்து வசமாக. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மதுரை மாநகர் யாருக்குடா குழந்தை வேணும்? கல்லுன்ட்டு என் செல்ல குட்டி. போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும்னு சொல்லிச்சு வந்திருக்காரு. அடுத்து என்ன இன்னொரு தடவை கால் விட்டு வா. கர்பசாமிக்கு பாப்பா என்ன பிள்ளை வேணும்டா உனக்கு? சாமி என்ன பிள்ளை கொடுத்தாலும் பரவாயில்லையா? 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 பக்கத்தில் வா. இந்தா ஜனவரி 6வது மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். கர்பசாமின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். ஆனந்தம் அடைவாய். ஆனந்தம் அடைவாய். திருநீரை சிந்திராத, செல்வமாயிரு. கர்பசாமி அதே மதுரை மாநகர் சென்னையில் இருந்து மதுரையில் வாழுதா ஒரு பொம்மநாட்டி. நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு உட்கார முடியல, என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனை சரி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு பொம்பளை காக்கா. யார் மாதிரி? எல்லாரும் இடிச்சு தள்ளிடாதம்மா. கால் வந்துட்டு வா. என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஆ ஆ கால் வந்துட்டு வா. ஆ ஆ கால் வந்துட்டு வா. ஆ ஆ கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. இன்னும் காற்றுல அடிக்கும் நினைச்சிங்களா? உட்கார முடியாது. அடே அப்படி அவ்வளோ கொழுப்பு என்ன உனக்கு? அப்படி சொல்லுவேன். வேற ஒன்று இல்லை, சும்மா சொல்லு. கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். என்னையும் மட்டும் நினச்சிக்கா, என்னையும் மட்டும் நினச்சிக்கா, என்னையும் மட்டும் நினச்சிக்கா. ஏய் நீ எல்லாம் ஒரு அம்மையா? 1000 தரம் சொல்லுதேன். நான் சொல்கிறது உன் காற்றுல வாங்கலை. காது உனக்கு செவிடா? கல்யாணம் முடிச்சுன்னு கேட்டேன், கண்டுக்கிடவே மாட்டேக்க. நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு இருக்க, நான் வாழ வேண்டாமா? என் மூஞ்சிலே முடிக்காத. அப்படி உன் மகன் சொன்னானம்லாம். கால் வந்துட்டு வா. நானா கூட்டிகிட்டு வந்தால் ஏற்றுக்கிடுவியாத்தா? ஏற்றுக்கிடுவியா? நீங்கள் சொல்லுவோம், நான் தான் சொல்லுதேன். அவனா கூட்டு வரும்னு நினைக்கிறான். ஆனால் கல்யாணம் முடிச்சு விவாகரத்தாகி இருக்க பொண்ணா இருக்க அவன் சௌரியம். சரானா எப்படியோ உன் மகனுக்கு மாசி சிவராத்திரிக்குள்ள பொண்ணை கொண்டு வந்து காட்டுறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன் போ. கர்பசாமிக்கு மதுரை என் மகளுக்கு
தகுதியான மாப்பிளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு தாமரைப்பூ மாலை போட்டவன். தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள் என் சிந்தையினில் வருவாள். நல்ல காலில் விழல, வயசாகிடுது, கரெக்டு தான். சாமிகிட்ட மனசை கொடுக்கல, காரியத்தை நினச்சி கும்பிட்டுருக்கீர், கருப்புசாமியை நினச்சி கும்பிடலை, இன்னொரு தரம் காலில் விட்டாங்க. வரலாம். ஏற்கனவே பார்த்திருந்த கணவரை போய் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை, ராசி சக்கரத்தை தான் நீங்கள்லாம் பார்த்தீங்க, பொருத்தம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு இந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கணுங்கிற எண்ணம் வரலையே, அது ஏன்? ஜென்மபாவத்தின் அடிப்படையில் அவனுக்கு மட்டும் மனைவியாக இருந்திருந்தா 12.5 வருஷம் மட்டும்தான் உன் மகா திருமாங்கல்யத்தோடு இருந்திருப்பான். அதுக்கு பிறகு அவன் வேற இவா வேறன்னு இருக்கும். அப்படி ஒரு விதி இருக்க போய் தான் நான் கருப்பசாமி பிரம்மதேவன்கிட்ட கேட்டு இந்த நிலைகளில் மாற்றம் இருக்குது, அதனால் தை மாதம் வரக்கூடிய கடைசி முகூர்த்தத்துக்குள்ள தரமான மாப்பிள்ளையை கொண்டு வந்து உறுதிப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. காலில் வந்துட்டு வாப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு ஐயா நல்லா கூப்பிடுங்க, ஆனந்தமாக கூப்பிடுங்க. ஜெயிக்க வைக்கிறேன், வெற்றி. சிங்கப்பூர், மதுரையெல்லாம் போய் உட்காருங்க, அடுத்த ரவுண்டில் கூப்பிடுறேன். அல்ல, வருத்தப்படக்கூடாது, என்னை பார்த்ததே உனக்கு பெரிய சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பிறகு பிறகு கண்ணாடியை கழித்து காலில் விட்டு வாப்பா. என்னடா கம்பலாம் தாத்தா கூட. வெரி குட். ஊன்றுகோலாக இருப்பாய். எப்படி இருப்ப? ஊன்றுகோலாக இருப்பாய், நெம்புகோலாக இருக்கக்கூடாதா. சயின்டிஸ்ட வெண்பு ஏன் கூப்பிடாரு? அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில கோடிகளை உன்னுடைய தொழிலில் முடக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் இருக்க. ஆனால் இப்போ எதிர்பார்க்காம ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பெரிய ப்ரோக்ராமை 3 பேர் சேர்ந்து போட்டு அதில் இவ்வளோ அமௌண்ட்டை செலுத்தி வெற்றியாக்கிட்டோம்னா சில கோடிகளை பெற்றுவிடலாம்ங்கிற முடிவில் இருந்தோம். அதில் எதிர்பார்க்காம கிரகங்கள் படி ஒருவருக்கு ஒரு சிறு தளர்ச்சி ஏற்பட்டு தொழிலை நடத்த முடியாத மனக்குறை. ஆனால் இப்போ அவன் எந்திரிச்சு சரியாயிருவானான்னு கேட்டேன். காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒபிநயன், அதாவது மைண்ட் அக்ரிமெண்ட் எழுத்தெல்லாம் போய் படித்து பார்த்தேன். அந்த அக்ரிமெண்ட்டில் இப்போதைக்கு அவருக்கு இயலவில்லை என்றாலும் அவர் சார்பாக ஒரு நண்பனை உங்கள்கிட்ட அனுப்புவதாக அவர் முடிவெடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு உடலுக்கு இயலவில்லை, அதன் காரணத்தினால் அவர் சார்பாக உங்களிடம் ஒரு நண்பனை அனுப்புவார். அவரை நீங்கள் வழிநடத்தி அந்த பிஸ்னஸை நடத்தலாம்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக வெற்றி அடைந்து வருவாய். கால் விட்டுவா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வரலாம். ஆனாலும் ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? உடலில் ஒரு சின்ன பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு சின்ன சூழ்நிலை இருக்கு. யாருக்குடாது? அந்த ஆப்ரேஷனில் ஆபத்துலாம காப்பாற்றுறேன். நல்லாரு, வெற்றி அடைந்து வா, கோடிகளோடு என்னை தேடி வா மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வெள்ளக்கோவில், அதுக்கும் அரோகராவா? எனக்கா இப்படிலாம் கவனிக்காம சொல்றேன். உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாற்றி வைக்கும் உத்தமனவன்.
ஊழ்வினைகளை மாற்றி வைப்பவன் யாரப்பா? இறைவன். என்னம்மா வேணும் உனக்கு? உட்கார். ஆம்பளை பையன் பிறப்பான், என்ன பேர் வைக்கலாம்? நான் சொன்ன பேரை வச்சிருவியா? சாரங்கபாணின்னு வை. ஏன்னா உன் வீட்டு பக்கம் போனேன், சங்கு சக்கரம் தரிசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள் அங்கே இருக்கிறார். அங்கே பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு சாரங்கபாணி அப்படி பேர் வை. அவன் 18 வீடுகள் கட்டி பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். எதிர்காலத்தில் IAS ரிசல்ட்டுக்கு அவன் வந்துடுவான். கால் வந்துட்டுவான். சும்மா இருக்கிய வரலாம். கருப்பசாமி, பெருமையாக சொல்லிட்டீங்களே, எப்போ ஜனனமாகும்? அதுக்கு ஒரு விளக்கம் வேண்டாமா? மார்கழி திருவாதிரைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். வெற்றியடைந்து திருப்தியோடு என்னை பார்க்க வருவாய். ஆமாம், ஒரு பஸ்ஸில் 85 சீட் இருக்கு. ஆனால் 85 சீட்லேயும் ஆள் இருக்கு. எக்ஸ்ட்ரா 3 பேர் ஏறிட்டாங்க, உட்காரணும்னு நினைக்கான். அந்த 3 பேருக்கு சீட்டு எப்படி கொடுப்பேன்? அப்படியா? இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, 2ஆம் தடவை அவங்க உட்காரணும். என்ன நினைப்பேன்? இறங்கிறதுக்கு தயாராக இருக்கான் அவன் வீட்டுக்காரன். அப்போ அங்கே பிறக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை தயாராக இருக்குது. 2க்கும் இடையில் நஷ்டம் இல்லாமல் பிறக்க வைப்பதும் இருக்க வைப்பதும் எப்படி என்பதற்கு 28 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு சுவாமியே, ஹரிகர சுதனே, இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்கு என்னை நினைத்து வீட்டில் தீபத்தை ஏற்று அந்த ஜோதி ஆத்மாவை காப்பாற்றுகிறேன். புதிய ஆன்மாவை தருகிறேன். அடைவாய் வெற்றி, பெருவாய் ஆனந்தம், வாழ்க. அண்ணாதுரை மாதிரி பேசணும்னு நினைக்கியா? கருப்பசாமிக்கு அதே வெள்ளக்கோயில் வெளிநாட்டில் இருக்கும் என் மகன் விஷயத்துக்கு தெளிவு கொடுங்கள் சுவாமி. இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னென்னு காட்டுக்கிடுவோம். டிங் டிங் டொங் டொங் டேங். என்னப்பா வேணும்? எந்த இடைஞ்சலும் இல்லை, வழக்கு முடிய போகுது, ஜெயிக்கிறேன், காப்பாற்றித்தரேன். ஆசத்துவம், எந்த இடைஞ்சலும் இல்லை. என்னையை நினச்சிக்கலாம், கூட நான் வருவேன். ஆமாம், நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் பாடி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க வாழ்க. என்னடா, அதே திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் இடையில ஒரு பொம்மநாட்டி. என் இடத்த விற்று தரணும், நான் கொடுத்த பணம் திரும்பி வரணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடத்தித்தாங்க. அப்பா, இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தரணுமா அல்லது பணத்தை திரும்பி வாங்கி தரணுமா? ஓஹோ, அப்படி கண்ணை முடிக்கலாம். இந்தாம்மா, 3ல் 1 பங்கு அட்வான்ஸாக கிடைக்கும். இந்த கனியை அந்த இடத்துல வைக்கணும். இந்த கனியை வீட்டில் வச்சு என்னை நினைத்து வணங்கணும். வெற்றி உண்டு, அடைந்து என்னை பார்க்க வருவாயாக. இதோ அட்வான்ஸ். வாழ்க. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வண்டி குதிரை போக மாட்டேங்குது. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். என் பிள்ளை குட்டிகள் ஒற்றுமையா இருக்கணும் கருப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்தது யாருமா? கால் வந்துட்டாங்க.
வரலாம்ப்பா. என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா என்னது? கல்லூரினா என்னது? பல கல்லூரிகளை அடக்கியது பல்கலைக்கழகம். அதில் எல்லா சப்ஜெக்டும் உள்ள கல்லூரிகளும் இருக்கும். அதை மாதிரி குடும்பம் எப்படிப்பட்டது? எல்லா குணமுடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கும். கோவக்காரன் ஒருத்தர் இருப்பான், கொடுமைக்காரன் ஒருத்தர் இருப்பான், குளுந்த மனமுடையவன் ஒருத்தர் இருப்பான், என்ன வஞ்சகம் ஒருத்தர் இருப்பான், வாழ்த்துறவன் ஒருத்தர் இருப்பான், உழைக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், ஒதுங்கி கிடக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். ஆனால் உன் மருமகளை பார்த்தேன், அவன் மனது மட்டும் கருகி போய் உருகாத கல்லா இருக்கு. அந்த மனதை செம்மையாக்கி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? சந்தோஷமாக கால் விட்டுவாங்க, கால் விட்டுவாங்க. நான் தான். என்னது? வாப்பா, இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை. மெல்ல மெல்ல மனசு மாறி தன்மையோடு வாழ தகுதியுடையவர்களாக மலர்ச்சியாக்கி தந்துடுவேன். வெற்றியடைந்து என்னை பார்க்க வாங்க செல்ல மக்களை. கல்யாணம் கண்டிப்பாக முடிக்கணுமா? அப்படியா? சரி, கண்ணை முடுங்க. என்ன செய்தாவன்? டூ வீலர் ஷோரூம் பக்கத்தில் அடிக்கடி போகிறானே, எதுக்கு போகிறான்? இருக்கிறானோ? நிறைய வண்டிகள் அன்னைக்கு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடுங்க. இடையில ஒரு பிள்ளைகிட்ட லேசாக டச் வச்சுட்டான். இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். இல்லைல்ல, தை மாதம் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். வீணா குழம்பாதீங்க. நல்லா இருங்க. போங்க. கர்பதாமிக்கு அதே கோயம்புத்தூர் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னம்மா சொத்து உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கம்மா. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்ல காலில் விடலைய கால் வந்துட்டு இங்கே நீ. பத்திரத்தை படித்து பார்த்தேன். நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய ரேட்டு மார்க்கெட்டில் இல்லையே. நீங்கள் கொஞ்சம் கூடுதல் சொல்லுதீங்க. முதல்ல வாங்குறவங்க பூரா அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட்டை படிக்கிறான், வாங்கிக்கிறேன், வெற்றியாக்கி தரேன் அப்படின்னு சொல்லுதான். கடைசியில் அங்கே கொண்டு போய் அவங்களுக்குள்ளே பேசின உடனே இவ்வளோ ஒர்த்தாகாதுன்னு சொல்லி பேசி முடிக்கிறான். இதுவரை நடக்கிறது அதுதான். அதனால் உங்களுக்கு சரியாக 3.25 மாதத்தில் அது விற்று தந்தால் போதுமா? கொஞ்சம் ரேட்டை குறைச்சிக்கலாமா? இப்போ எவ்வளோ வேணும்? 75 லட்சம். 65 லட்சத்துக்கு கேட்பான். 70 லட்சம்னு முடிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. வியாபாரமும் பண்ணுவீங்களா சாமி கக்கி? நீ கர்பதாமிக்கு என்ன மச்சான்? இந்தாப்பா, அந்த இடத்துல அந்த கனி விபூதியை வை. விலையாகும். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்க வாங்க. சந்தோஷமா இருங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் தெய்வம் இருக்குது, கொஞ்சம் விளக்கு போட்டுக்கோங்க. ஆனந்தமாக இருங்கள். அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கிடைச்சாச்சுடா. மாத சம்பளம் தாத்தா கோயிலுக்கு தர்ம கட்டளைக்குடா. நல்லா இருடா. மார்க்கெட்டில் இருந்து இடது பக்கம் போனால் அவங்க ஊர் அப்படி தானே? மார்க்கெட்டில் உள்ள அப்படி மெயினில் போகிறோம், இறங்குதோம், அப்படி உள்ளே போகிறோம். போனோடனே இடது பக்கத்தில் போனால் 2வது தெருவில் சீனிவாச நகர். காலில் விட்டாடா. நீ தான் நமக்கு அட்ரஸ் தெரியுங்களே. ஆமாம், நல்லா இருக்கியாப்பா? என்னடா வேணும் உனக்கு? தம்பி என்ன வேணும்? என்ன பிரச்சனை? சிவாய நமவோம். சொல்லுப்பா, என்னடா வேணும்? யாருக்கெல்லாம்?
நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? யார? இந்த அம்மாவை? கண்ண முடிக்காங்க, உள்ளுக்கு வரேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்னொரு ஆள் எம்ஜிஆர் நகர்லேருந்து இருக்காரு. அவன் யாருப்பா? ட்ரெயினுக்கு போயிட்டான். பதினொன்னே முக்கால் நைட்டு. எத்தனை மணி? இரவு 11:45 உங்கள் வீட்டை சுற்றி யாரோ வர்றது மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துக்கிட்டே இருக்கு. 12 மணி கதவை திறந்தே உள்ளுக்கு ஆள் வந்துருச்சு பொறுக்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் இது செய்வனையால் ஆனதா அல்லது வேற ஏதோ ஆவி வந்து நம்மளை கூப்பிடுதா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் மண்டையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக எத்தனையோ கோயில்களில் அர்ச்சனைகள் பூஜை புரஸ்காரங்கள் செய்து அச்சரங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சோம், அது விலகலை. அப்போ இங்கே நடந்தது என்ன? பொம்பளை மேலே போட்டி போட்டு எதுவும் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் முடிவு. கால் வந்துட்டுவாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது. இந்த தீய சக்தியை விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சா போதுமா? உங்களுடைய மனத்துக்குள்ளே சில சமயத்தில் இப்படியெல்லாம் நம்ம இருக்குது, நம்ம இருப்போமா, செத்து போயிடுவோமா, அல்லது நம்மளுக்கே மனப்பேதம் வந்து தற்கொலை செய்துருவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் உங்கள் உள்ளத்தில் தோண்டிடுது. சரணடா, இந்த குழப்பத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். என்ன? ஆவிகளிடம் பேசலாம் என்று ஒரு சக்தி உண்டே, அவர்களை நீங்கள் எதுவும் பார்த்தீர்களா? அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், நான் ஆவிகளோடு பேசலாம்னா. நான் போயிட்டு இருந்தேன், நானும் ஒரு பையனும். அப்போ எங்கள் தாத்தாவுடைய ஆவியோடு பேசணும்னு சொன்னேன். சரி பேசுவோம்னா. அவன் சொன்னான், அவங்க தாத்தா ஒரு வளர்ந்த ஆளுண்ணா. ஆமாப்பான்னு. வெள்ளை துண்டு போட்டிருப்பார். ஆமாம், அந்த காலத்தில் கருப்பு துண்டு கிடையாது, நான் மரத்தில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர் இப்போ உங்கள்கிட்ட வந்து சாப்பாடெல்லாம் கேட்குறாரு, உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கார், அவருடைய ஆத்மா அதில் புனிதம் அடைஞ்சிடுது, அதனால் நீங்கள் அவரை கும்பிடுங்கன்னாரு. ஆமாம் அப்படின்னேன். அதனால் இதை நீங்கள் வந்து பரிபூர்ணமாக நினச்சிக்கிட்டீங்கன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு துணையாக இருக்கும்னா. நான் சொன்னேன், எங்கள் தாத்தா இன்னும் சாகவே இல்லையான்னேன். எங்கள் தாத்தா சாகவே இல்லை, நீங்கள் சொல்கிறது அவர் செத்த பிறகு நான் செய்தேன் பாடினேன். வேறு என்னத்தை சொல்லுது? நீ காலில் விட்டுவாங்க எல்லோரும். இதுக்கு அங்கிட்ட அது சரியாக தப்பான்னு நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும், நான் சொல்லக்கூடாது. என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. சரியா தப்பானே பக்கத்தில் வாங்க. அது நம்முடைய மன இயல்புகளின் உணர்வுகளுக்கு தகுந்தார் போய் ஹீலிங்காக சொல்லக்கூடியது தான் ஆவி. சரிதானா? நிச்சயம் ஆவிகள் என்பது இருக்கிறது. சில பாவிகளின் ஆவிகள் தான் இந்த பூலகத்தை ஆட்டி படைக்கிறது. அதில் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஒருவரால் ஏவப்பட்டது, ஒரு முனீஸ்வர சாமியுடைய கட்டுக்குள்ளேருந்து வந்தது. புரியுதா? அதை நீக்கித்தாரேன். என்னைய அடுத்த வாரம் வந்து நேர்முகமாக பார்க்க, புதன்கிழமை வந்து பார்க்க வேண்டும். அடுத்து பேசுவோம். மாங்காடு வாருங்கள். போறீங்களா மாங்காட்டுக்கு? மனம் மகிழ பாடுங்கள். மாங்கல்யம் நிலைக்கணும்னா என்னைய நம்பி வா, காப்பாய்த்தாரேன். போயிட்டு வா. அதே சென்னை மாநகர் எங்கள் அப்பா தொழில்னு சொல்லி நிறைய பணங்களை வரவு வைக்காரு. ஆனால் அதை மாற்றி வைக்கிறதுக்கு வழி கிடைக்கல. சென்னை மாநகர் என் கூட பிறந்த தங்கச்சி அக்காலாம் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போய் விட்டுட்டாங்க. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி, தர்மம் உன்னை வாட்டுதம்மா. பக்தியோட காலில் விழுந்த சாமி காதுக்கு இன்னும் எட்டலை, இன்னும் ஒரு தரம் காலில் விடும். எல்லாம் வாங்கிட்டு தான்